முன்னாள் பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். அடுத்த 30 ஆண்டுகளுக்கு தற்போதுள்ள தொகுதி அளவு எவ்வித மாற்றமும் இன்றி தொடரும் எனும் உறுதிமொழி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாயிலாக அளிக்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுவோரை பட்டியல் இனத்தவராக ஏற்க முடியாது. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் மட்டுமே பட்டியல் சமூகத்தினர்களாக இருக்க முடியும் என்று ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற அமர்வு உறுதி செய்துள்ளது. திமுக தலைவரின் அசாதாரண சாதனை என்ற தலைப்பில் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் 26 கட்சிகள் உள்ளன. இத்தனை கட்சிகளையும் சிறிதும் சேதாரம் இல்லாமல் கட்டுக்கோப்பாக இணைத்து ஒன்றுபடுத்தி இருக்கும் அரும்பெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் நமது மானமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவரை எவ்வளவு பாராட்டினாலும் அது முழுமையாகாது. இந்திய துணை கண்டத்திலேயே இத்தனை அரசியல் கட்சிகளை கொண்ட கூட்டணி என்பது திமுக தலைமையிலான கூட்டணியாகத்தான் இருக்கும் என்று இன்றைய தலையங்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது. பழங்குடியின மக்களை வனவாசி என்று அழைப்பதா RSS பாஜகவிற்கு ராகுல் காந்தி கண்டனம். இந்நாள் அந்நாள் பகுதியில் உலகில் பசி மற்றும் பட்டினியை போக்க தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் நார்மன் போர்லாக். கோடிக்கணக்கான மக்களின் உயிரை காத்த இவரை உலகம் பசுமை புரட்சியின் தந்தை என அன்போடு அழைக்கிறது. அப்படி பத்மபூஷன் பதக்கம் பெற்ற வெளிநாட்டு அறிவியலாளர், பசுமை புரட்சியின் நாயகன் நார்மன் போர்லாக் பிறந்த நாளை பற்றிய குறிப்புகள் இந்நாள் அந்நாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் மக்கள் நல திட்டங்கள் குறித்து தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாராட்டு தெரிவித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளது. தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை. கமலஹாசனின் முடிவு என்னை நெகிழ வைத்து விட்டது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் மாற்றம். ஏப்ரல் 1 முதல் சமையல் எரிவாயு உருளை விலை உயர்கிறது. புதிய விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு. ஏகனாபுரம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டனர். அரசு பேச்சுவார்த்தையில் மனமாற்றம். பழனிசாமியை படுதோல்வி பழனிசாமியாக மாற்ற வேண்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அசாம் பாஜக மீண்டும் வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி. கடைசி நாளில் காங்கிரஸ் வேட்பாளராக தேர்தலில் மனு தாக்கல் செய்த அமைச்சர். கோடை விடுமுறையில் பள்ளி குழந்தைகளுக்கு ஜப்பானிய மொழி பயிற்சி அளிக்க இந்திய ஜப்பான் தொழில் வர்த்தக சபை சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. கேரள பாஜக தலைவரும் நேமம் தொகுதி வேட்பாளருமான முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ரூபாய் 200 கோடி பங்களாவை கணக்கில் காட்டவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் கையிருப்பு 9.5 நாட்களுக்கு மட்டுமே போதுமானது என ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஆயுள் காப்பீடு மறுப்பு. IRTAIக்கு மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். மேலும் இன்றைய விடுதலையில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் உரைகள், மேலும் பல்வேறு முக்கிய செய்திகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.